Welcome to all 12th standard mathematics அணியின் தரம் காணல் rank of matrix. இந்த rank of matrix வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த மேட்ரிக்ஸில் வந்து ரொம்ப முக்கியமானது rank of matrix. இந்த rank of matrix கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் வந்து இந்த Gaussian elimination மெத்தட் இருக்கு இல்லையா, அங்கே போய் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த rank of matrix வந்து கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கணும். அதனால் வந்து இந்த முதல் வீடியோ இப்போ தான் போடுற ரேங்கில், அதனால் எல்லோரும் நல்லா கவனிச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து 2/2 மேட்ரிக்ஸ் தான் வந்து ரேங்க் பார்க்க போகிறோம். அந்த 2/2 மேட்ரிக்ஸில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு ரெண்டு ரூல்ஸ் தான் இருக்குது. அந்த 2 ரூல்ஸை மட்டும் நல்லா பார்த்துட்டோம்னா அந்த 2/2 மேட்ரிக்ஸில் வந்து ரேங்க் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் எழுதியிருக்கீங்க, கவனிங்களேன். 2/2 என்ற அணிக்கு தரம் காண நிபந்தனை ஹெட்டிங்கே கொடுத்துருக்கேன். 2/2 என்ற அணிக்கு தரம் காண நிபந்தனை, அதாவது கண்டிஷன் ஃபார் 2/2 மேட்ரிக்ஸ் ஆஃப் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். அந்த 2/2 மேட்ரிக்ஸ் வந்து ரேங்க் கண்டுபிடிக்க என்ன கண்டிஷன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதுதான்ப்பா. அதாவது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் m, n. இது என்ன மினிமம்னா ஆர்டர் வந்து 2/2. அது அந்த 2/2க்குள்ளே வந்து 2 வரலாம், 1 வரலாம், தான் அதனுடைய கான்செப்ட். இந்த சிம்பிள் வந்து ரேங்குக்குரிய சிம்பிள். அப்போ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் m, n. இந்த ஈக்குவல்ட்டுன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அது என்ன அர்த்தம்னா 2 வரலாம், அது கீழே வரலாம். அப்போ 2 வரலாம், 1 வரலாம், இதுதான் கண்டிஷன் 2/2 பொறுத்தளவுக்கு. இங்கு m, n என்பது வரிசையை குறிக்கும், அதாவது ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸை குறிக்கும். அப்போ இதுதான் முக்கியமான கண்டிஷன். இது வந்து ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ ரோ ஆஃப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் m, n. ஓகே, அடுத்து இந்த ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு 2/2 மேட்ரிக்ஸில் வந்து டிட்டர்மின் ஏ கண்டுபிடிச்சு 0 வந்துட்டா ரேங்க் 1. ஒரு 2/2 மேட்ரிக்ஸில் வந்து டிட்டர்மின் கண்டுபிடிச்சு நாட் ஈக்குவல் 0 வந்தால் ரேங்க் 2. இந்த ரெண்டு கண்டிஷன் தான்ப்பா. அப்போ determine A values equal to 0 எனில் rank of matrix equal to 1. மூணாவது பாயிண்ட் பாருங்களேன், determine A value வந்து not equal 0 எனில் rank of matrix வந்து எவ்வளவு 2. ஒன்று 0 வரணும் அல்லது not equal 0 வரணும். அதாவது சிங்குலர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் படிச்சுக்கோம் இல்லையா, அதே தான். அப்போ determine A வந்து 0 வந்தால் ரேங்க் 1, determine A வந்து not equal 0 வந்தால் ரேங்க் 2. இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம் தான் முதல்ல வந்து பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 1.2 சம் நம்பர் 1 சப்டிவிஷன் 1. அப்போ இது டெக்ஸ்ட் புக் சம் தான், நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் சம் தான் அது. சம் நம்பர் 1 மேட்ரிக்ஸ் 2, -4 -1 2 2 -4 -1 2 என்ற அணிக்கு சிற்றணி கோவையை பயன்படுத்தி அணியின் தரம் காண்க. இப்போ ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் வந்து சிற்றணி கோவை மெத்தட்னு டிட்டர்மின் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம், அதான் மைனர் அர்த்தது. அல்லது எக்வாலன் ஃபார்ம், நம்ம அடுத்த கிளாஸ் அது போக போகிறோம். இந்த கிளாஸை பொறுத்தளவு சிற்றணி கோவையை பயன்படுத்தி அணியின் தரம் காண்க. சிற்றணினா ஒரு சின்ன அணியை பிரிக்கிறதா, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ ரேங்க் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2 -4 -1 2 by using minor method. அப்போ மைனர்னு என்ன அர்த்தம்னா ஒரு 3/3லேருந்து 2/2 வரும், அதுலேருந்து கண்டுபிடிக்கிறதா, வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஆரம்பத்திலே வந்து 2/2 மேட்ரிக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் வந்து ஒன்றும் இல்லை. மைனர் என்பது டிட்டர்மின்டை வேல்யூவை பயன்படுத்தி செய்கிறதா மைனர் மெத்தட், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சம் நம்பர் 1ல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை முதல்ல எது கொடுத்தாலும் லெட் ஏ ஈக்குவல் வச்சுக்கணும். அப்போ லெட் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 2 -4 -1 2. அப்போ டிட்டர்மின் ஏ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்ப்பா, ரொம்ப ஈஸியானதுப்பா. அப்போ 2 × 2 எவ்வளவு 4 மைனஸ், இது வந்து ஃபார்முலாக்குரிய மைனஸ். அப்போ -1 × -4 எவ்வளவு +4. அப்போ 4 - 4 எவ்வளவு 0. அப்போ டிட்டர்மின் ஏ வேல்யூ 0 வந்துட்டா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 1, அதாவது அணியின் தரம் என்பது 1. அப்போ ரோ ஏ ஈக்குவல் டு 1. அப்போ ஏ கொடுப்பாங்க, டிட்டர்மின் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ டிட்டர்மின் ஏ வேல்யூ 0 வந்துட்டா ரேங்க் 1. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான்.
sum number 2, matrix A is equal to 2 minus 4 1 minus 2. இதுக்கு determine A கண்டுபிடிக்கணும். அப்போ 2 into minus 2 எவ்வளவு minus 4. இது ஃபார்முக்குரிய மைனஸ் 1 into minus 4 எவ்வளவு minus 4. அப்போ minus 4 எழுதிட்டேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ +4 எழுதியாச்சு. அப்போ 4 minus 4 is equal to 0. அப்போ determine A value is equal to எவ்வளவு 0. அப்போ rank of matrix எவ்வளவு 1. அப்போ அணியின் தரம் 1. அப்போ ஃபஸ்ட்டு சம்மு ரேங்க் 1 வர்ற மாதிரி தான் கொடுத்துருந்தேன். செகண்ட் சம்மு ரேங்க் வந்து 1 வர்ற மாதிரி தான் கொடுத்துருந்தேன். தேர்ட் சம்மு என்ன வருதுன்னு இப்போ பார்ப்போம். அப்போ லெட் A is equal to மேட்ரிக்ஸ் 7 minus 1 2 1. அப்போ மேட்ரிக்ஸ் A வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. மேட்ரிக்ஸ் A is equal to 7 minus 1 2 1. அப்போ இதை determine A கண்டுபிடிச்சா 7 into 1 7 ஃபார்முலாவுடைய மைனஸ் 2 into minus 1 minus 2. அப்போ 7 அப்படி எழுதிட்டேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 எழுதிச்சு. அப்போ 7 + 2 எவ்வளவு 9. அப்போ determine A வேல்யூ எவ்வளவு 9. அப்போ not equal to 0. அப்போ determine A வந்து not equal 0 வந்தால் rank of matrix எவ்வளவு 2. அப்போ ரோ A is equal to 2. அப்போ 0 வந்தால் determine வேல்யூ 0 வந்தால் ரேங்க் 1. determine A வேல்யூ not equal 0 வந்தால் ரேங்க் 2. இந்த சம் நம்பர் 4 பொறுத்தவரைக்கும் எல்லாமே மைனஸில் கொடுத்துருப்பா. அப்போ மைனஸில் இருக்கிறனால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யணும். அப்போ மேட்ரிக்ஸ் A is equal to -2 -3 -4 -5 கொடுத்துட்டாங்கப்பா. அப்போ determine A கண்டுபிடிக்கணும்ப்பா. அப்போ determine A நம்ம நிறைய தடவை செஞ்சுருக்கோம், ரொம்ப அழுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் டயகனல் வந்து என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும், முதன்மை முன்னோட்டத்தை பெருக்கணும். அப்போ -2 இன்ட்டு -5 எவ்வளவு +10. அப்போ ஃபார்முலாக்குரிய மைனஸ் போட்டேன். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ 4 12. அப்போ 10 - 12. அப்போ 10 - 12 ஈக்குவல் டு -2. அப்போ determine A வேல்யூ -2 வந்திருக்கு. அப்போ determine A வேல்யூ not equal 0. அப்போ rank of matrix A என்பது 2. அப்போ 2/2 பொறுத்தளவுக்கு 2/2 மேட்ரிக்ஸை பொறுத்தளவுக்கு rank of matrix கண்டுபிடிக்கணும்னா முதல்ல determine கண்டுபிடிக்கணும். அப்போ determine கண்டுபிடிக்கிறப்ப determine வந்து A வேல்யூ 0 வந்தால் ஆன்சர் 1. determine A வந்து not equal 0 வந்தால் ஆன்சர் வந்து 2. அவ்வளோதான். அப்போ ரேங்க் 1 ரேங்க் 2 2/2 பொறுத்தளவுக்கு. இது வந்து இந்த வீடியோவில் இது வரைக்கும் போதும். அடுத்த வீடியோவில் வந்து 3/3 மேட்ரிக்ஸில் வந்து மைனரை பயன்படுத்தி எப்படி செய்கிறங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.